அண்மை செய்தி. டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக புறப்பட்டுள்ளார். இன்றைய தினம் வேறு யாரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து குடியரசுத் தலைவரை சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார். இந்த நிலையில்தான் தற்போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை சந்திப்பதற்காக தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது புறப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக தலைநகர் டெல்லிக்கு அரசு முறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச இருக்கிறார். கடந்த முறை டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்போது குடியரசுத் தலைவர் அசாம் மாநிலத்திற்கு அரசு முறை பயணமாக சென்றிருந்ததால் குடியரசுத் தலைவர் உடனான சந்திப்பு நடைபெறவில்லை. இந்த நிலையில்தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்போது குடியரசுத் தலைவர், அதன் தொடர்ச்சியாக குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுகிறார். முன்னதாக கடந்த மாதம் முதல் முறையாக டெல்லி பயணம் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதோடு தமிழ்நாட்டின் நலன் சார்பான பல்வேறு கோரிக்கைகளையும் மனுவையும் அவர் வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது குடியரசுத் தலைவர், அதன் தொடர்ச்சியாக குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று சந்தித்து பேச இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் அம்மாநில முதலமைச்சர்களுக்கு இரவு விருந்து வழங்குகிறார். அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கிறார். 12ஆம் தேதியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மற்ற சில முக்கிய நபர்களை சந்தித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மங்களூருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்கிறார். அங்கு கோயிலில் வழிபாடு செய்ய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தனி விமானம் மூலம் 12ஆம் தேதி மாலை சென்னை திரும்ப இருப்பதாக அந்த பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.